தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு மகிமையான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18வது சங்கீதம் 18வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தாவீது சொல்கிறான். தாவீது வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்தது, அவனுக்கு எதிராக வந்தது. அவனை அழிக்க வந்தார்கள், அவனை துரத்தினார்கள், அவனை மேற்கொள்ள வந்தார்கள். ஆனால் தாவீது மேலே யாருடைய கரம் செய்யலை, படவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்தது. அந்த கர்த்தருடைய கரம் தாவீதை சுற்றிலும் பாதுகாத்ததுன்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான சத்துருக்கள் இருக்கலாம், சத்துருக்கள் எழும்பலாம், உங்களை மேற்கொள்ள வரலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களை யாரையும் மேற்கொள்ள முடியாது, உங்களை யாரும் அழிக்க முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கிறது, உன் குடும்பத்து மேலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிரிட்டு வருவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் ஆசீர்வாதங்களை பாதுகாத்து நடத்துவேன். நீ தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் யாவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.